எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் 2024 புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த புத்தாண்டு பலன்களில் வரிசையாக மேசம் முதல் சிம்மம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கான ராசி பலன்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ராசியினராக இருந்தால் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நடக்கக்கூடிய பலாபலன்களை பாருங்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய அடுத்த ராசி என்ன அப்படின்னா கன்னிராசி. இந்த கன்னிராசி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, கன்னிராசியில் இப்போ ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் உங்களுடைய ராசியிலே வீற்றிருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ல் இப்போ குரு இருக்கிறாரு. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு 9க்கு மாறப்போகிறார். குரு 9க்கு மாறப்போகிறது மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசியருக்கு அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க, கன்னிராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால், அதாவது சூரியன் புதன் இப்படி வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்து அதை கேது டச் பண்ணுது அப்படின்னா அது சார்ந்த உடல் உபாதைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் கன்னிராசி அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே சந்திரன் இருக்கும், அதை கேது தொடர் அப்படின்னா இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு காரியத்தை செய்கிறதா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சூரியன் இருந்தால் உடலில் உஷ்ண கோளாறுகள், உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள், காய்ச்சல் வரக்கூடியது, முதுகு தண்டு வலி, இது சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய நோய்கள் இருக்கும். அதனால் எந்த வியாதி வந்தாலும் உடனடியாக நீங்கள் அதற்கான ஒரு மருத்துவத்தை நீங்களாக மருத்துவராக மாறாமல் இதை சாப்பிட்டா சரியாயிரும். அதை ஏன்னா கேது அப்படின்னா உங்களை எதை செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் உங்களை வழிநடத்தும். டைரெக்டாக ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் உடனே போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டரை பார்த்து உடனே வைத்தியம் செய்ய மாட்டீங்க. அதுக்கு நீங்களே இது இப்படி பண்ணால் சரியாயிரும், இது இப்படி பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு பார்த்து அதுக்கு மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி அதை நீங்கள் பண்ணி அது அதிகமான ஒரு உடல் உபாதைக்கு ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மருத்துவத்தை தேடி போகிறது அளவுக்கான கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் உடல் உபாதை வந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை நாடி அந்த துறையில் கைதேர்ந்தவங்களை நாடி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, இந்த கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடனை கொடுப்பார். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி ஒரு சில விஷயத்தை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ல் குரு இருக்கிறதுனால தங்கம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் ஒரு இழப்பு ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்கும். இந்த 4வது மாதத்துக்கு மேலே குரு 9க்கு மாறுறதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக நடக்கும். ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு. அப்போ இந்த குரு 9னா நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஊருக்கே போகக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக ஊருக்கு போகாமல் இருந்தோம், ரொம்ப நாளாக ஊரில் இருந்து நம்ம ரொம்ப கடன் பிரச்சனையினால் வெளியில் இருந்தோம். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நீங்கள் அந்த குடும்பத்தோட இணைகிறதுக்கும் உங்களுடைய பூர்வீகத்தோட நீங்கள் போய் சேர்றதுக்கான ஒரு வழிவகை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கேது பகவானுடைய நிலைமையிலிருந்து உங்களுக்கு இந்த வருடங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முழுக்க உடலை மற்றும் கவனமாக வையுங்கள். ஒரு சின்ன முகம் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா கேது பகவான் லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னா முகத்தில் ஏதாவது தழும்புகள் வர்றதுக்கு, முகத்தில் கொப்பளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கொப்பளம் வர்றது, ஒரு சின்ன ஒரு பரு மாதிரி அதன் மூலியமாக ஒரு மருத்துவ செலவு வர்றதுல ரொம்ப கவனம் இருக்கணும். உடல் உஷ்ணத்தை சரிவர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல சூரியன் இருந்தால், நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தது அப்படின்னா முகத்தில் கொப்பளங்கள் வர்றது, ஒரு பருவுகள் வர்றது, தலையில் பொடுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை பிளவுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். முன்ன கடன் இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் ஒரு சிறிதளவாவது கடன் பெற்று அதனை வழிநடத்தக்கூடியதாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிளவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 8ல் குரு இருந்தால் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். தங்கத்துக்காக செலவு பண்ணக்கூடிய யோகம் கிடைக்கும். தங்க நகை அடகு மூலியமாக ஒரு வருமானத்தை, தங்க நகை அடகு வைத்து அதை ஒரு வருமானமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 8ல் குரு இருந்தால் வட்டிக்கு கொடுக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது மாதத்துக்குள்ள கன்னிராசிக்காரங்க இந்த டைமில் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நகையை அடகு வச்சு அதை வெளியில் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே வருவாங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனம் இருக்கும். கொடுக்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான ஒரு விஷயத்தை வச்சுட்டு, ஏன்னா 9ல் குரு வரையில்
9ல் குரு வரையில் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் கொடுக்கும். ஆனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். நல்ல நம்ம கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக வச்சு கொடுத்துக்கோங்க. எதையும் அதீதமான சிந்தனை, ஃப்ளாஷ்பேக், பழைய நிகழ்வுகள் உங்களுக்கு அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ சிந்தனை வந்து என்ன அப்படின்னா பின்னோக்கியான சிந்தனை, ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் மன அமைதியாக சித்தர்கள் வழிபாடு, ஏதாவது ஒரு நல்ல சித்தர் ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீமன் நாராயணன், கன்னிராசிக்கே எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாராயணனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமாளுடைய வழிபாடு, அந்த பெருமாளுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கொண்டு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக அமையும். நன்றி. மீண்டும் அடுத்த ராசி பலனில் சந்திக்கலாம்.